தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இணைய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். ஸோ நான் ஏற்கனவே ஒரு வீடியோ வந்து கொடுத்துருக்கேன் நம்ம சேனலில். சிஎம்சி வெள்ளூருடைய அட்மிஷன் ப்ராசஸ் என்ன, இந்த அட்மிஷன் எப்படி சீட் மேட்ரிக்ஸ் வந்து நமக்கு ரிலீஸ் பண்ணுறாங்க, யாருக்கு எவ்வளோ சீட் வந்து அவைலபிள் இருக்குது அப்படின்னு சொல்லி நான் ஏற்கனவே ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன். நீங்கள் அதை செக் பண்ணி பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வேலூரை பொறுத்த வரைக்கும், அதாவது வெள்ளூர் சிஎம்சியில் எம்பிபிஎஸ்க்குரிய அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. இந்த அப்ளிகேஷன் ஓப்பன் ஆனதுச்சு அப்படின்னா அடுத்த டவுட் எல்லாருக்குமே வருது. அப்ளிகேஷன் இப்போ ஓப்பன் ஆயிடுச்சு, நீட் எக்ஸாமே வரல, நான் வந்து இப்போ அப்ளை பண்ணலாமா அப்படின்றதெல்லாம் நிறைய பேர் கேட்குறீங்க. ஸோ அதற்கு உண்டான ஆன்சர் எல்லாமே இந்த வீடியோவில் இருக்குது. கம்ப்ளீட்டாக நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஏன்னா நீட் எக்ஸாம் இன்னும் ஆரம்பிக்கல. அதுக்குள்ளே நான் வந்து இப்போ அப்ளை பண்ணால் என்னென்ன பண்ணலாம், எப்படி அப்ளை பண்ணுறது, யார் அப்ளை பண்ணுறது, என்ன ஃபீஸு, எவ்வளோ ஃபீஸ் வந்து வாங்குறாங்க, இந்த வருஷம் ஃபீஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறதா சொல்கிறாங்க. அதனுடைய ஃபீஸ் வந்து எவ்வளோ, 53,000லேருந்து இப்போ எவ்வளோ வந்து ஃபீஸ் வந்திருக்கு, எல்லா டீட்டெயிலுமே இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ கண்டிப்பாக நீங்கள் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் டவுட் எல்லாமே கிளியர் ஆகும். மேற்கொண்டு வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்ததுன்னு சொன்னால் கமெண்ட்டில் சொல்லுங்கள், அதை நான் செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எம்பிபிஎஸ் அட்மிஷன் 2026 வெள்ளூர் சிஎம்சி. சிஎம்சி வெள்ளூருடைய அட்மிஷன் அப்படின்றது வந்து இப்போ நமக்கு ஓப்பன் ஆகிருக்கு. அதாவது அட்மிஷன் ஃபார் அப்ளிகேஷன். ஸோ இந்த அப்ளிகேஷனை வந்து எப்படி நம்ம ரிஜிஸ்டர் பண்ணுறது, ஃபீஸ் எவ்வளோ வரும், ரெண்டாவது என்னோட சீட் வந்து எப்படி நமக்கு ஸ்ப்ளிட்டப் பண்ணி கொடுக்குறாங்க, எல்லாமே வந்து இந்த வீடியோவில் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி டீட்டெயிலாக நம்ம பார்த்துடலாம். ஸோ இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது இன்ஃபர்மேஷன் புல்லட்டின். இது வந்து அவங்களுடைய வெப்சைட் admission.cmcvellore.ac.in அப்படின்னு சொல்கிற இந்த வெப்சைட்டுக்கு உள்ளே போயிட்டு நான் வந்து எடுத்திருக்கேன். ஸோ நீங்களும் உள்ளே ஓப்பன் பண்ணிங்கன்னா அதோட ப்ராஸ்பெக்டஸ் வந்திருக்கும். அதுதான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது. இதில் இம்பார்ட்டன்ட் டேட் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம இப்போ பார்க்கலாம். ஆன்லைன் அப்ளிகேஷன் நமக்கு 23ஆம் தேதியிலேருந்து ஓப்பன் ஆயிடுச்சு. அதே போல் லாஸ்ட் டேட் ஆஃப் சப்மிஷன் ஆன்லைன் அப்ளிகேஷன் பேமெண்ட் பொறுத்த வரைக்கும் இது எம்என்டபிள்யூ அப்படின்னா இங்கே எம்என்டபிள்யூ கேட்டகரியில் இருக்கிறவங்களுக்கு மார்ச் 30ஆம் தேதி லாஸ்ட் டேட்டு. இது வந்து மைனாரிட்டி நெட்வொர்க் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த மைனாரிட்டி நெட்வொர்க்கில் இருக்கிறவங்களுக்கு, கிறிஸ்டின் மைனாரிட்டி இருக்காங்களே அவங்களுக்கு வந்து 30ஆம் தேதி லாஸ்ட் டேட்டு மார்ச். லாஸ்ட் டேட் ஆஃப் சப்மிஷன் ஆன்லைன் அப்ளிகேஷன் வித் பேமெண்ட் ஓப்பன் கேட்டகிரி ஜென்ரல் மெரிட்டில் வரவங்க எல்லாருக்குமே வந்து அவங்க எல்லாருமே நீட் ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம், ஆஃப்டர் நீட் எக்ஸாம், ஸோ நீட்டுடைய ரிசல்ட் டிக்ளேர் பண்ணதுக்கு அப்புறமா 2 வீக்ஸ் கழிச்சு தான் வந்து அவங்களுக்கு டேட் வந்து வரும். அதுக்கப்புறம் சொல்லுவாங்க. லாஸ்ட் டேட் ஆஃப் சப்மிஷன் சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்டில் நீங்கள் அப்லோட் பண்ணுறதுக்கு ஏப்ரல் 4ஆம் தேதி. அதே போல் வந்து மைனாரிட்டி நெட்வொர்க் லாஸ்ட் ரெசிப்ட் சர்டிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் 4ஆம் தேதி. கரெக்ட். மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா 4ஆம் தேதி வந்து அப்ளிகேஷன் டாக்குமெண்ட்டை கொடுக்கறது போகிறதெல்லாம் 4ஆம் தேதி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது மட்டும்தான். ரெண்டாவது வந்து மார்ச் 30ஆம் தேதி லாஸ்ட் டேட்ன்றது வந்து பெரும்பாலான மாணவர்கள் வந்து மைனாரிட்டி நெட்வொர்க்கில் இருக்கிறவங்க, கிறிஸ்டின் மைனாரிட்டி நெட்வொர்க்கில் வரவங்களுக்கு லாஸ்ட் டேட். இதுதான் இம்பார்ட்டன்ட் டேட்டு. ஸோ அடுத்தது இதில் என்னென்ன விஷயங்கள் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் 2 வகையான கேட்டகிரி உண்டு. நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், மேனேஜ்மெண்ட் கோட்டா அண்ட் கவர்மெண்ட் கோட்டா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதனோட ஸ்ப்ளிட்டப் இது. இன்னொரு எல்லா மாணவர்களும் கேட்குற ஒரு கொஸ்டின் இருக்குது. இப்போ நீட் எக்ஸாம் இன்னும் ஸ்டார்ட்டே ஆகலை, அதுக்குள்ளே ஆன்லைன் அப்ளிகேஷன் நான் போடலாமா, இது நான் வந்து இந்த கேட்டகரியில் இருக்கிறேன், நான் இப்போ போடலாமா அப்படின்ற ஒரு கேள்வி கண்டிப்பாக மாணவர்கள்கிட்ட வருது. அதற்கு உண்டான ஆன்சர் இப்போ நம்ம பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த நம்பர் ஆஃப் சீட்ன்றது எப்படி நமக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா, சிஎம்சி வெள்ளூரை பொறுத்த வரைக்கும் நம்பர் ஆஃப் சீட் அப்படின்னு சொல்கிறது மேனேஜ்மெண்ட் கோட்டா அண்ட் கவர்மெண்ட் கோட்டா அப்படின்னு சொல்லி பிரிஞ்சிடும். இந்த மேனேஜ்மெண்ட் கோட்டாவை பொறுத்த வரைக்கும் ஓப்பன் கேட்டகரி, அதாவது எம்பிபிஎஸ்ல ஓப்பன் கேட்டகரிக்கு மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் 2 சீட்டு, மைனாரிட்டி நெட்வொர்க் அதாவது கிறிஸ்டின் மைனாரிட்டி இருக்கிற மாணவர்களுக்கு 38 சீட்டுமே, சிஎம்சி வெள்ளூர் ஸ்டாஃப் கோட்டாவில் இருக்கிறவங்களுக்கு வந்து 10 சீட்டு வந்து ஒதுக்குறாங்க. ரைட்டுங்களா? இது வந்து ஓவராலாக 50 சீட்டு வருது. அடுத்து கவர்மெண்ட் சீட் அப்படின்னு பார்க்கும்பொழுது 20%, அதாவது 50 சீட்டில் 20 சீட் வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற கிறிஸ்டின் மைனாரிட்டி ஸ்டூடெண்ட்டுக்கு 20 சீட்டு போயிடும். அதே போல் வந்து 30 சீட்டு பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட் கோட்டா. இந்த 30 சீட்டில் எந்த கேட்டகரி பிசி, பிசிஎம், எம்பி, எம்பிசி எல்லாருமே வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலாம் இந்த 30 சீட்டில். இந்த 30 இந்த கவர்மெண்ட் சீட் இருக்குது. இது இல்லாமல் 20 கவர்மெண்ட் சீட்டு, மொத்தம் கவர்மெண்ட் சீட்டு 50 சீட் இருக்கு இல்லையா? இந்த கவர்மெண்ட் சீட்டுக்கு தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் நடத்துகிற கவுன்சிலிங் மூலமாக மட்டும்தான் அட்மிஷன் கொடுப்பாங்க. ரைட்டுங்களா? இதற்கும் நீட் எக்ஸாம் அவசியம். அதே போல் மேனேஜ்மெண்ட் கோட்டா இருக்கு இல்லையா? இந்த மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் பார்த்தீங்கன்னா ஓப்பன் கேட்டகரி, மைனாரிட்டி நெட்வொர்க், சிஎம்சி வெள்ளூர் ஸ்டாஃப் கோட்டாவில் ஒரு 50 சீட் இருக்குன்னா இந்த 50 சீட்டை மட்டும்தான் இவங்க ஃபில் பண்ணுவாங்க, சிஎம்சி வெள்ளூரே ஃபில் பண்ணுவாங்க. ஆனால் இதற்குமே நீட் எக்ஸாம் ரிசல்ட்டை வச்சு உங்கள் மார்க்கை வச்சு தான் வந்து கவுன்சிலிங் அவங்களே நடத்தி அதை ஃபில் பண்ணிப்பாங்க. சரிங்களா? அப்போ யார் இப்போ அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கிறிஸ்டின் மைனாரிட்டியாக இருக்கிறீங்க தமிழ்நாட்டில் அப்படின்னா நீங்கள் வந்து எலிஜிபிள்.
ஸ்டாஃப் கோட்டா ஸ்டூடெண்ட் யாராவது இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, இவங்க வந்து இப்ப எலிஜிபிள் ஆகுறாங்க. எப்போ? இப்ப அப்ளிகேஷன்ல நீங்க இவங்கலாம் வந்து பண்ணலாம். இல்ல சார் நான் வந்து பிசில இருக்கேன். கவர்ன்மெண்ட் கோட்டா சீட் தான் எனக்கு வேணும். நான் வந்து கிறிஸ்டியன் மைனாரிட்டி கிடையாது அப்படின்னு நீங்க அப்படின்னு அப்படின்னு இருந்தீங்கன்னா, நீங்க நீட் எக்ஸாம்லாம் முடிச்சுட்டு தமிழ்நாடு மெடிக்கல் செலக்ஷன் நடத்துற கவுன்சிலிங் மூலமா பார்ட்டிசிபேட் பண்ணி சிஎம்சி வெல்லூருக்கு உள்ள வரலாம். ஆக இந்த மேனேஜ்மென்ட் கோட்டா சீட் மட்டும் தான் இப்ப அப்ளிகேஷன் ஃபில் பண்ணணும். கவர்ன்மெண்ட் கோட்டாக்கு இப்ப ஃபில் பண்ண தேவையில்ல. சிம்பிளா சொன்னா. ஸோ இது மட்டும் தான் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க வேண்டிய விஷயம். ரைட்டுங்களா? இந்த சீட் மேட்ரிக்ஸ் பத்தி டீட்டெயிலா ஏற்கனவே ஒரு வீடியோ நான் குடுத்துருக்கேன். அத நீங்க செக் பண்ணி பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும். ஸோ எலிஜிபிலிட்டி என்னன்றது இதுல டீட்டெயிலா குடுத்துருக்காங்க. எவ்வளோ பெர்சன்டேஜ் வந்து மார்க் எடுக்கணும், எப்படி வந்து அட்மிஷன் குடுக்குறாங்க அப்படின்ற டீட்டெயில் எல்லாமே குடுத்துருக்காங்க. அதையுமே ஒரு தடவ நீங்க செக் பண்ணி பாருங்க. 2வது வந்து அ அப்ளிகேஷன் ப்ராசஸ் என்ன அப்படின்றதும், முக்கியமா ஃபீஸ் அதையும் நம்ம பார்க்கலாம். சில விஷயங்கள கவனமா நீங்க இருந்து பண்ணணுன்ற விஷயங்களும் சொல்லியிருக்காங்க. நீங்க ஃபில் பண்றதுக்கு முன்னாடி என்னென்ன விஷயங்கள பண்ணணும். இன்கேஸ் உங்களுக்கு ஒரு டெமோ வீடியோ வேணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா, அதையுமே நம்மகிட்ட சொல்லலாம். அத நான் ரெடி பண்ணி கூட உங்களுக்கு டெமோ வீடியோ எப்படி பண்ணணும்ன்றத நான் உங்களுக்கு சொல்றேன். இது வந்து இப்போதைக்கு இப்ப அப்ளை பண்றவங்களுக்கு மட்டும் நான் சொல்றது. 1500 வந்து ஃபீஸ் வரும்னு நெனைக்கிறேன். ஓகே. இதோ இங்க இருக்கு. சரி 1500 அப்ளிகேஷன் ஃபீஸ் ரைட்டுங்களா? அத விட்டுருங்க. இப்ப வந்து நீங்க சிஎம்சி வெள்ளூர்ல படிக்க போறீங்கன்னா, இருக்கிறதுலே தமிழ்நாட்டிலே மிக குறைந்த ஃபீஸ் அப்படின்னு சொல்றது, பிரைவேட் காலேஜ பொறுத்தவரைக்கும் சிஎம்சி வெள்ளூர் மட்டும் தான். இது வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 84,330 வருஷத்துக்கு வருது. இது வந்து இந்த வருஷம் வந்து சீட் வந்து இன்கிரீஸ் பண்ணியிருக்காங்க. அதிகமா ரூ. 84,330 அதிகமாயிருக்கு. இதுக்கு முன்னாடிலாம் வெறும் 53,000 தான் இருந்தது. இப்ப வந்து இன்கிரீஸ் பண்ணியிருக்காங்க. டியூஷன் ஃபீஸ் ஒரு 3000. டியூஷன் ஃபீஸ் ரொம்ப கம்மி. பொதுவா டியூஷன் ஃபீஸ் தான் அதிகமா இருக்கும் எல்லா இடத்துலயுமே. இங்க 3000 ஒன் டைம் காலேஜ் அட்மிஷன் ஃபீஸ் வந்து 12,600. அதேபோல அதர் ஃபீஸ் ஆனுவல் ஃபீஸ் வந்து 54,000 அப்படின்றது. ஒன் டைம் பேமெண்ட் யுனிவர்சிட்டி ஃபீஸ் ஒரு 14,975. ஓவராலா 84,330 வந்து கலெக்ட் பண்றாங்க. ஃபீஸ் ஒன்ஸ் பெய்ட் வில் நாட் பி ரீஃபண்ட். அதையும் நீங்க பார்த்துக்கங்க. ரீஃபண்ட்லாம் பண்ண முடியாது. ஹாஸ்டல் டெபாசிட் வந்து ஒரு 10,000 வந்து கலெக்ட் பண்றாங்க. அப்ராக்ஸிமேட்லி லிவிங் எக்ஸ்பென்சஸ் மந்த்லி வந்து ஒரு 8,000 வரும். அதையும் நீங்க பார்த்துக்கங்கன்றதையும் அவங்க டீட்டெயிலா சொல்லிட்டாங்க. இந்த மைனாரிட்டி நெட்வொர்க் ஆர்கனைசேஷன்லாம் யார் யாரு அப்படின்றதெல்லாம் அங்க லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. அத நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். கிட்டத்தட்ட இவ்வளோ பேருமே மைனாரிட்டி நெட்வொர்க்ல வராங்க. இவங்க தான் வந்து எலிஜிபிள். அவங்க சொல்ற அந்த மைனாரிட்டிக்கு. இதுல ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் ஒண்ணு இருந்தது. பட் ஓகே. ஆ ஸோ இப்போதைக்கு மேக்ஸிமம் உங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் தான் கண்டிப்பா நான் சொல்லியிருப்பேன்னு நெனைக்கிறேன். ஸோ இத தவிர்த்து, இப்ப நான் சொன்ன விஷயங்கள தவிர்த்து, வேற ஏதாவது உங்களுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் தேவைப்பட்டதுன்னு சொன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. அத நான் பார்த்துட்டு செக் பண்ணிட்டு உங்களுக்கு ஆன்ஸர் என்னன்றத சொல்றேன். பட் இப்போதைக்கு நீங்க படிக்கிற ஒர்க் நெறைய இருக்கு. அத படிச்சுக்கிட்டே வாங்க. அடுத்தடுத்த அப்ளிகேஷன் எப்பலாம் ஓப்பன் ஆகுன்றத நம்ம சேனல்ல நீங்க பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா, உங்களுக்கு அப்டேட் வந்துகிட்டே இருக்கும். ஸோ தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.